கூட இருக்கிற ஆளுகளை கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். அதேதான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அதாவது இன்னைக்கு எஜுகேட்டட் பீப்புள்ல இருந்து லோ பீப்புள் வரைக்கும் என்ன தெரியல, அவரை தான் பெருசா எதிர்பார்க்கறாங்க. ஒரு விஜயானந்தா தான் விட்டுட்டோமே, விஜய் ஏன் விடணும்? கேப்டன் இழந்துட்டோம், விஜய் விடக்கூடாது. இவர் என்ன செய்யறாரு? அவர் எதுக்காக வந்தாரு, எதை இழந்துட்டு வந்தாரு, எதை சம்பாதிக்க போறான்றதுலாம் முக்கியம் இல்ல. வந்த கான்செப்ட் தான் முக்கியம். அடுத்தவங்க சொல்லி கொடுத்து பண்ணல, அவரா சொன்ன தோன்றதை செய்யறாரு. அதனால அவரை இன்சல்ட் பண்ண, என்கரேஜ் பண்ணலைன்னா கூட இன்சல்ட் பண்ணாதீங்க. தயவுசெய்து இன்சல்ட் பண்ணாதீங்க. விமர்சனம் பண்ண வேணான்றீங்க. விமர்சனம் பண்றது இல்ல, விமர்சனம் ஆரோக்கியமா இருக்கட்டும், அவ்வளவுதான். விமர்சனம்ன்றது மத்தவங்க மேல காழ்ப்புணர்ச்சியோட செய்யக்கூடாது. நம்ம வர முடியல, வைக்க முடியல அப்படின்னு. ஒருவேளை விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்வாரா? கண்டிப்பா செய்வாருன்ற கான்பிடன்ட் இருக்கு சார். மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. ஆனா அவரு கூட இருக்கிற ஆளுகளை கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். அது ஆமா, சரி செய்யணும். கூட இருக்காருன்னா புஷியானம்னா இருக்காரு. அப்படி இல்ல, நம்ம குறிப்பிட்டு எல்லாரையும் சொல்ல முடியாது சார். அவருக்கே தெரியும் என்ன பண்ணணும்னு. ஏன்னா உலகத்துல மிகப்பெரிய சக்தியே மௌனம் தான். அந்த மௌனத்தை ஆரம்பத்துல இருந்து கடைபிடிக்கிற ஒரு விஜய். விஜய் வந்திருக்க சரியான என்ட்ரி. இன்னைக்கு பசங்கள்ல இருந்து டீனேஜ் பசங்கள்ல இருந்து நடுத்தர பசங்க வரைக்கும் அத்தனை பேர் அந்த ஆள் பின்னாடி இருக்காரு.